வெல்கம் நண்பா நண்பீஸ். சண்டேவை பொறுத்தளவுக்கு வேலைக்கு போகிறவங்கள பொறுத்தளவுக்கு என்னங்க தோணும்? ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட்டை போடலாம், நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும், நல்ல ஒரு ரெஸ்ட்டை போடணும் வீட்டில் அப்படின்னு தோணும். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களோட நினப்பு என்னவாக இருக்கும்? எல்லா வேலையும் முடிக்கணும், முடிச்சுட்டு எங்கேயாவது வெளியே அவுட்டிங் போயிட்டு வரணும், இல்லை ஷாப்பிங்காவது போயிட்டு வரணும். ஆக மொத்தத்தில் வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரணுங்கிறது தான். ஸோ எங்கள் வீட்டிலே எல்லோரும் காலைல என்ன பண்ணாங்கன்னா, காலையிலே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு இன்றைக்கி சண்டே இல்லைங்க, ஏதாவது ஒரு நான்வெஜ் இருந்தால் தானே ஒரு டே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வெளியில் போனால் மட்டனு வாங்கக்கூடிய ஆசையே இப்போ எல்லாம் குறைஞ்சி போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ரேட் நம்ம ஃபேமிலிக்கு கட்டுப்படி ஆகாதுங்க, ஓவர் ரேட்டாக இருக்குது. அதனால் மட்டன் பக்கம் அதிகமாக போகிறது கிடையாது. ஸோ நம்ம அந்த பக்கம் போகாமல் இப்போ நம்ம எந்த பக்கம் வந்தாச்சுன்னா மீன் பக்கம் வந்தாச்சு. மீன் பக்கம் நம்மளுக்கு இன்றைக்கி மே மாதம்னால கொஞ்சம் மீன் அதிகமாகலாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ கிடைக்கிற மீனில் தான் நம்ம பார்த்து வாங்கிட்டு வர மாதிரி சுச்சுவேஷனு. ஸோ அப்படி தான் இன்றைக்கி வீட்டுக்கு என்ன மீன் அப்படின்னு பார்த்தோன்னா, சங்கரா மீனும் கொடுவா மீனும் பார்த்து அதில் அரை கிலோ போட்டு நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. அவங்க வீட்டுக்காரம்மா என்ன பண்ணாங்கன்னா, அதை எடுத்து நீட்டாக பிரித்து வச்சு அதை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க சமைக்கிறதுக்கான வேலையில் அவங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறது நம்மளுடைய வேலையாக போச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி சண்டேக்கான காலையில் எங்களுக்கான ஒர்க்கு இப்படி தாங்க போணுச்சு. பாய்.